டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சில்வர் இடிஎஃப்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க ரெண்டு பேருமே சில்வர் இடிஎஃப்ல மட்டும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து சடனா சில்வர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா, நமக்கே நல்லா தெரியும் சில்வருடைய பிரைஸ் வந்து சடனா வரலாறு காணாத அளவுல உயர்ந்துட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, பிசிக்கலா நம்ம சில்வரை பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அப்படியே நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோடைய பிரைஸ் வந்து சடனா ஃபால் ஆச்சு அப்படின்னா அது பெரிய அளவுல நஷ்டத்தை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இம்போர்ட் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் பேரிட்டி அப்படின்னா, இப்ப சில்வருடைய இன்டர்நேஷனல் காஸ்ட், அதோடைய இம்போர்ட் டியூட்டி பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா சில்வருடைய பிரைஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பிரைஸை விட ETF உடைய பிரீமியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 12% வரைக்கும் அதிகமா ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் சரி இன்வெஸ்டருக்குமே சரி ஒரு ப்ராஃபிட்டபிளான மேட்டர் கிடையாது. சோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்றாங்க. சோ அதனால அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த ரெண்டு ரீசனால மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் சில்வர் இடிஎஃப்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்றாங்க. ஒரு இன்வெஸ்டர் நம்ம இந்த இடத்துல எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன்ல பிசிக்கலாவோ இல்ல இடிஎஃபாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்ப ஸ்டெபிலைஸ்ட் ஆகுதோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பூம்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரான ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.